நண்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்குமே நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்படைந்து தெரிவித்து விடுகிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய், சங்கீதா, த்ரிஷா அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சட்ட சபையில் இன்னைக்கு ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கு. 2 பேருக்கு இடையில் மோதல். அது மட்டும் இல்லாமல் இதை சட்டசபைனே சொல்ல இயலாது, பட்டிமன்றம்னு தான் சொல்ல இயலும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னு சொன்னால் அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோக்களும் உங்களை சேரும். ஏன்னு சொன்னால் நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு பல விஷயங்களை குறித்து கழிச்சிக்கிட்டு போகிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் கமெண்ட் எதையும் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு நான் கிடைச்ச பொலிட்டிக்கல் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டுமே சேரும். நான் கழிச்ச சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ் அந்த மாதிரி பல்சுவை அம்சங்கள் உங்களை சேராது. ஏன்னு சொன்னால் நான் தயாரித்து வச்சிருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு லேசாகத்தான் அதை செஞ்சேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேற்று சட்டசபையானது ஒரு சட்டசபையாகவே இல்லை, ஒரு பட்டிமன்ற மேடையாகத்தான் இருந்தது. அதில் சட்டப்பேரவை தலைவர், சபாநாயகர் ஒரு லியோனி மாதிரி செயற்பட்டிருந்தார். தமிழில் பேசுவதே ஆரோக்கியமானது என்று ஒரு சாராரும், இல்லை தமிழோடு ஆங்கிலத்தை கலந்து பேசுவது தான் ஆரோக்கியமானதுன்னு ஒரு சாராரும், 2 பேருக்கும் தக்க மோதல். அதாவது ஒரு பட்டிமன்றம் மாதிரியே இருந்துச்சு என்னத்தை பார்க்குறதுக்கு. இதுக்கு சட்டப்பேரவை தலைவர், சபாநாயகர் இருக்காரே, அவர் லியோனி மாதிரியும் பட்டிமன்ற தலைவர் மாதிரியும் செயற்பட்டிருந்தார். அதாவது அவர் காமெடியாக ஒன்று சொல்ல வர, அதாவது இந்த நேரமும் தமிழ்லேயே பேசுகிற மாதிரி ஒரு அமைச்சர் பேச, அதுக்கு நீங்கள் பட்ஜெட்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு நக்கலாக சொல்ல, அதுவே பெரிய பிரச்சனையாக வந்துடுச்சு. அதை தொடர்ந்து ராஜ்மோகன், மரியம் வில்லியம்ஸ் நிதி அமைச்சர் அவங்கெல்லாம் தொடர்ந்து பேசி, அதாவது மரியம் வில்லியம்ஸ்லாம், அதாவது நிதி அமைச்சர் இருக்காரு, அவர் சண்டை பிடிக்கிறீங்க பண்ணுறார், சண்டை பிடிக்கிற மாதிரி தான் பேச்சு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் பைபிள் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு பேச்சு வேறு திசைக்கு திரும்ப, நாட்டில் கதைக்க வேண்டிய விஷயங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு சில வேளைகளில் இது நகைச்சுவையாகப்பட்டாலும் கூட எல்லாத்துக்கும் நகைச்சுவையாக படாது. இது ஒரு சட்டசபையில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உலகமே தமிழ்நாட்டை, விஜய் வந்ததுலேருந்து தமிழ்நாட்டை உலகமே உற்று நோக்குது. புதிய சிஎம் வந்திருக்காரு, அவர் என்ன செய்ய போகிறாரு, அவர் ஏற்கனவே நடிகராக ஃபேமஸான நடிகராக இருந்தார், இவர் என்ன செயற்பட போகிறாரு அப்படிங்கிற பேச்சுக்கள் ஒரு பக்கம் அவர் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிலில் பிடிச்சி போடுறது, அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் த்ரிஷா அவர்களோட விவகாரம், அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சங்கீதா, விஜய் அவர்கள் குறித்த பேச்சு ஒரு பக்கம். அப்படி ஏராளமான பேச்சுகளுக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்காரு விஜய். இன்றைக்கு சட்டப்பேரவையை உத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் ஒரு டிவி சீரியலையோ பிக் பாஸ் நிகழ்ச்சியோ உற்று பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அதெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இன்னைக்கு எல்லாமே நியூஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சட்டசபையில் என்ன பேசுகிறாங்க, என்ன உரை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு உலகமே உற்று நோக்குது. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, நான் இலங்கையிலிருந்து பேசுகிறேன், இலங்கையிலிருந்தும் உற்று நோக்குறோம். நான் இலங்கை நியூஸை பார்க்குறத விட இந்தியா நியூஸை தான் இன்னைக்கு கூர்ந்து அவதானிச்சுக்கிட்டு இருக்கேன். இலங்கையில் நடக்கிறது என்னமோ எனக்கு தெரியாது. நான் உலக பொலிட்டிக்கலை தான் பேசுகிறேன். உலக பொலிட்டிக்கலை பேசினாலும் இலங்கை தொடர்பாக நான் இன்னைக்கு எவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேசுகிறது எல்லாமே இந்தியாவை குறித்து, தமிழ்நாட்டை குறித்து. அது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு உலகமே உற்று நோக்கும் ஒரு விஷயமாக மாறிட்டு வருது தமிழ்நாடு. இப்போ இலங்கையில் நடக்கிறதே, அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாம்பக்கம் உள்ள குத்தம் உள்ள பிரச்சனை எதுவும் தெரியாது, கண்ணை சுற்றி என்ன நடக்குதோ அது தெரியாது, அவன் இந்தியாவை குறித்தும் உலகத்தை குறித்தும் பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான்
என்னை சுற்றி என்ன நடக்குதோ அது தெரியலை, இந்தியாவில் போயிட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னால் அங்கே உள்ள முதலமைச்சர் சிஎம் விஜய் அப்படிங்கிறப்ப உலகமே உற்று நோக்குது. ஸோ சட்டசபையில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறது ஒரு நகைச்சுவையாக ஒரு டாப்பிக்கை எடுத்து விடுறது சாதாரண விஷயம். அதையே ஒரு டாப்பிக்காக வச்சுக்கிட்டு அதனாலேயே ஒரு சண்டை வரணும்னா அது எந்த வகையில் நியாயம்? இதை உலகமே எதிர்நோக்கி காத்திருக்கு. நாங்கள் எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன முன்னேற்பாடுகள், பட்ஜெட்டை பற்றி என்ன பேசுவாங்க, என்னென்ன தமிழ்நாட்டுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அந்தந்த தீர்மானங்களை பற்றி பேசுங்க. நீங்கள் மற்ற விஷயங்களை எடுத்து போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட் வேறு நேரத்தை வீணடிக்காதீங்க. ஜோக் இருக்கணும், கொஞ்சம் அப்படி அப்படி தெளித்த மாதிரி, சும்மா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படிங்கிற மாதிரி உப்பு மாதிரி இருக்கணும். உப்பு கூடி போயிட்டா உப்பில்லா பண்டம் குப்பையிலே, அந்த மாதிரி உப்பு கூடின பண்டமும் குப்பையிலே. அடுத்து விஜய் சங்கீதாவோட விஷயத்துக்கு வருவோம். விஜய் சங்கீதாவோட உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு அடுத்ததாக சங்கீதாவோட கை கோர்த்து விட்டார். 2 பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட 2 பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்னு வெளியே கதைக்கிறாங்க. இது உண்மை, எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது, அது அவங்களோட பேர்சனல் விஷயம். ஆனால் முதல்வர் விஜய் அப்படிங்கிறப்ப எதுவுமே பேர்சனல் கிடையாது. விஜய் நடிகராக இருக்கும்போது கொஞ்சம் பேர்சனலை இழந்துட்டார். முதல்வராகன உடனே ஒட்டுமொத்த பேர்சனலையும் இழந்துட்டார். ஸோ அவரை குறித்த நியூஸில் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி சங்கீதாவை டிவோர்ஸ் பண்ண முன்முனைஞ்சார் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் இவர் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற ஒருத்தர். அதாவது இவரோட ஃப்ரெண்டு தான் சஞ்சய். அவர்கிட்ட ஃப்ரெண்டுட்டு பேரை தண்ட மகனுக்கே சூட்டுற அளவுக்கு, அதாவது மகன்கிட்ட பேர் சஞ்சய் ஜேசன், சூட்டுற அளவுக்கு பாரம்பரிய பண்பு கொண்டவர் விஜய். அவர் எப்படி பாரம்பரியத்தை விட்டு கொடுத்து எப்படி விவாகரத்துக்கு ரெடி ஆகினார்னு எங்களுக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் எப்படி சங்கீதாவோட சேர்ந்தார், இருந்தாலும் கூட 2 பேருக்கும் இடையில் எந்தவித கதையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுவும் எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா, இப்போ த்ரிஷாவோட அவரோட உறவை முறிச்சுக்கிட்டாரா இல்லை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காரா விஜய் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. அதை தொடர்ந்து அதை முன்னிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க சங்கீதாவோட விஜய் கை கோர்க்கிறாருன்னு தான் பேச்சு. அதுக்காட்டியும் எல்லாம் சொல்கிறாங்க த்ரிஷா திமுக பக்கம் சேர்ந்துட்டாங்க, அதிமுக பக்கம் சேர்ந்துட்டாங்க, உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு பேச்சுக்கள் அடிப்படுது. அதில் எந்தவித உண்மையும் இல்லை. நிறைய பேர் சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்களை பரப்பி வராங்க. அதில் எந்த விதமான உண்மை தன்மையும் இல்லை. சரி, சங்கீதா விஜய் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இது எப்படியோ சங்கீதாவும் விஜயும் சேர்ந்துட்டாங்க. நான் உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இந்த ஜோடி கிளிகள் 2ம் போடுவது வேஷமா இல்லை விஷமா இல்லை பாசமா அப்படின்னு எங்களுக்கும் தெரியலை. கதையும் முடிஞ்சான், கத்திரிக்காவும் பூத்திரிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்குது. இதுக்கு ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரியே இருக்குது ஃபீலிங். ஏன்னு சொன்னால் 2 பேரும் சேர்றாங்க, பிரிகிறாங்க, ஷாஜகான் படத்தை பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. சரி, அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்புவோம். அது பிரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் பிரிஞ்சாலும் ஒன்றும் வேடிக்கை இல்லை. மேலும் எனக்கு லைக்கை தட்டி விடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வடிவத்திலையும் பதிவு செய்யுங்க. மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ வருவது உங்கள் கூட்டாளியான க்ரோயல். பாய், டேக் கேர்.